ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच कर्मण्यकर्मयः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्नकर्मकृत्। कर्माल अकर्म दर्शनम अकर्माल कर्म दर्शनम இந்த தர்சனம் யாருக்கு இருக்கோ அவன்தான் ஞானி சஹா புத்திமான் சஹா கிருஷ்ண கர்ம கிருத்து. புத்திமான்ன்றது கூட ஞானி லட்சணம் கிடையாது. கிருஷ்ண கர்ம கிருத்து அவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அனைத்தையும் செய்து முடித்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கிருஷ்ண கர்ம கிருத்துங்கிறது உபயோகப்படுறது. ஞானிங்கிற அர்த்தம் அங்க லட்சியம். அதனால இங்க கர்மால அகர்ம தர்சனம்ங்கிறதே ஞான லட்சணம் தான். ஆத்ம வஸ்துவானது குர்வன்னபி ந கரோதி சஹா, செஞ்சின்னு இருக்கும் பொழுதே கூட, காரியங்கள்ல சேஷ்டையில ஈடுபட்டு இருக்கும் பொழுது கூட இந்த உபாதி சேஷ்டையில ஈடுபட்டு இருந்துதான் ஆகணும். ஆனாலும் ஸ்வரூபத்தா ஆத்மஸ்வரூபமானது காரகங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்வரூபத்தை அறிஞ்சு கொள்ற ஞானமாக தான் இங்க கர்ம தர்சனத்தை, கர்மாலா கர்ம தர்சனம் பகவான் சொல்றார். கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ககனா கர்மனோ கதின்னு சொன்னாலும் கர்மாவனுடைய கதி ஆழமானது, அறிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமானதுன்னாலும் அங்க கர்மா லட்சியம் கிடையாது. எது லட்சியம், ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க பகவான் சொல்ல வர்றார். சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவானது, ஆத்மஸ்வரூபமானது எவ்வளவுதான் கர்மால உபாதிகதமாக ஈடுபாடு இருந்துட்டு இருந்தாலும் கர்மா செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே ஆத்ம வஸ்து அதுல பட்டுக்காம இருக்கு, தடஸ்தமா இருக்கு, கூட்டஸ்தமா இருக்கு. அதனால ஆத்ம பிரகாசத்தினுடைய சாநித்தியத்துல கர்மா நடக்கிறதே ஒழிய, கர்மாக்கு அஸ்தித்வத்தையும் பானத்துவத்தையும் ஆத்மஸ்வரூபம் கொடுத்துட்டு இருக்கே ஒழிய, இந்த கர்ம சேஷ்டையினால ஆத்மா கிஞ்சித்தும் சம்பந்தப்படுறது இல்லை, தொடப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம்.
அதனாலதான் கர்மணி அகர்ம யஹா பஷ்யேத்து சஹா கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு சொல்லிட்டார். காரியம் நடக்கிற இடத்துல ஆத்ம வஸ்து ஒன்னும் செய்யறது இல்லை அப்படிங்கிற தரிசனம் யாருக்கு இருக்கோ, யாருக்கு இருக்க முடியும்? ஆத்ம வஸ்துவ பத்திய ஞானம் இருக்கிறவனுக்கு தானே அந்த தரிசனம் இருக்க முடியும். சர்வ வியாபியா இருக்கிற வஸ்து அப்படிங்கிறதுனாலதான். காரியம்ங்கிறதே என்ன? ஒரு ஆக்ஷன். பச்சதி பச்சன கிரியா, சமைக்கிறது அப்படின்னு எடுத்துட்டா எது அதுல கிரியா? மொத்தமா சொல்றோம் 15 நிமிஷம் நான் அவியல் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு பச்சன கிரியான்னு சொல்றோம். அப்ப பச்சனம் எது அதுல பச்சனம்? காய்கறி நெருக்கிறதா, இல்ல அதை வேக வைக்கிறதா, இல்ல நம்ம பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறதா? இதுல எது பச்சனத்துல சேர்க்கறது? ஒன்னும் தனியா பச்சனம் கிடையாது, மொத்தமா பச்சனம்னு சொல்றோம். அப்போ ஒரு காரியம்ங்கிறதே ஒரு சமூகம் தான். ஃபைனலி பார்த்தா அது அந்த க்ஷணம், ஒரு க்ஷணத்துல முடியறது எல்லாமே. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, காய்கறி நெருக்கிறேங்கிறதே என்ன கிரியா? அகைன் அதை நம்ம பிரிச்சோம்னா கத்தி எடுக்கிறது, அதை காயில வைக்கிறது, ஒன்னும் கிரியா சேர்றது திருப்பி. அப்ப இது எல்லாத்துக்கும் ஆதாரமா என்ன இருக்குன்னா இந்த க்ஷணம் அப்படிங்கிறது தானே இதுக்கு ஆதாரம். அந்த க்ஷணத்துக்கு நவ் அப்படின்னு சொல்றோம். நவ்ங்கிறதே என்ன? அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இப்போ நம்ம டைம்ங்கிற ஸ்பேன் அதுவே அத்தியஸ்தம் தான். இந்த மொமெண்ட்டுக்கு மேல அத்தியாசம் பண்ணப்பட்டது தானே டைம். அது மாதிரி ஆக்ஷனுங்கிறது என்ன? அதுவுமே மொமெண்ட்டுக்கு மேல அத்தியாசம் பண்ணப்பட்டது. அப்போ அது எல்லாத்துக்கும் சத்தியமா இருக்கிறது என்ன? அந்த பிரசன்ட். அந்த பிரசன்ட்ங்கிறது எதனால இருக்கு? அஸ்தி, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய அஸ்தித்வமும் அஸ்தி பாத்திங்கிறது இருக்கு. இப்ப எனக்கு தெரியறது, பிரகாசிக்கிறது இருக்கு, பிரகாசிக்கிறதுன்னு சொல்றோம். அந்த அஸ்தித்வமும் பானத்துவமும் எதுல இருந்து வருது? சுரூபத்துல இருந்து தானே வருது. அதனாலதான் சத்தியம் ஞானம். அனந்தத்துவமே தேவையில்லை. அனந்தத்துவம் அகைன் அத்தியஸ்தம் தான். அஸ்தித்வம் பானத்துவம் தான் முக்கியம். இருக்கு, பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது, இருத்தல் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? சொரூபத்துல இருந்து தான் வருது. பானத்துவம் எங்கேருந்து கிடைக்கிறது? அதுவும் சொரூபத்துல இருந்து தான் கிடைக்கிறது. எல்லாமே எனக்கு ஆத்மா மட்டும்தான் சுப்பிரகாசம். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆத்ம பிரகாசத்தை அண்டி இருக்கு. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ந இமா வித்யுதா பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. அந்த ஒரு சொரூபத்தினுடைய பிரகாசத்தினாலதான் இது அத்தனையும் பிரகாசிக்க. ஆத்மா மட்டும்தான் சொப்பிரகாசமா இருக்கு, மத்த எதுவுமே சொப்பிரகாசம் கிடையாது. எல்லாம் பரப்பிரகாசத்தை ஆசிரிய சூரியன் முதற்கொண்டு. ஏன்னா ஆத்ம வஸ்துவனுடைய பிரகாசத்துலதான் சூரியன் பிரகாசிக்கிறது. அப்போ அந்த பிரகாசத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஸ்வரூபம். அஸ்தித்வத்தும் எங்க அஸ்தி அஸ்தின்னு வெளியில இருக்கிற பொருள் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்றோமே, அதனுடைய அஸ்தித்வம் எங்க இருந்து வருது? நசத்தன் நாசதுச்சதே. அஸ்தின்னு சொல்றதும் அதுலதான் இருக்கு, நாஸ்தின்னு சொல்றதும் அதுலதான் இருக்கு. ஆனா அஸ்தி நாஸ்திக்கு அப்பாற்பட்டதா அந்த ஸ்வரூபம் இருக்குன்றார் பகவான். நான் சத்து, நான் அசத்து. ஏன்னா அஸ்தி நாஸ்திங்கிறது எல்லாமே இந்திரிய கோச்சரமான ஒரு அனுபவம் தானே. டிவி இருக்கு, செவுரு இருக்கு, செவுத்துல கேலண்டர் இல்ல. அப்போ அஸ்தி, செவுருங்கிறது அஸ்தி, செவுத்துல கேலண்டர் நாஸ்தி. ரெண்டுமே என்ன? இந்திரிய கோச்சரமான ஞானம் தான் எனக்கு. அப்போ அதீந்திரியமான ஸ்வரூபம் பிரம்மவஸ்துக்கு சத்தாவும் கிடையாது, அசத்தும் சொல்ல முடியாது. அஸ்தி நாஸ்திங்கிற விவகாரத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படிங்கிறதுனால அது நசத்தன் நாசதுச்சதே. அப்ப எல்லா பொருளுக்கும் அஸ்தித்வம் பானத்துவத்தையும் ஸ்வரூபம் தான் கொடுத்துன்னு இருக்கு. ஆனா அந்த ஒரு அஸ்தி நாஸ்திக்குள்ள அடங்காதது இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுதான் அங்க தாத்பரியம். அப்ப காரியம் நடக்கிறது, சேஷ்டை நடக்கிறதுனா சேஷ்டைக்கு ஆதாரமா இருக்கிறது ஸ்வரூபந்தான்.
ஆனா இது அது எதுலயும் பட்டுக்கிறது இல்ல. கூட்டஸ்த லட்சணம்னு சொல்றது. ஆகாசத்துலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸ்பேஸ் that which accommodates is space. அவகாச பிரதாத்ரு ஆகாசம். எல்லாத்தையும் அகாமடேட் பண்ற ஸ்பேஸ் ஏதாவது ஒண்ணுத்துல பட்டுக்கிறதோ. அப்ப அந்த கர்மால அகர்ம தரிசனம்ங்கிறது ஆத்மவஸ்து இப்படி இருக்கு அப்படிங்கிற தரிசனத்தை தான் இங்க பகவான் சொல்றார். அத நம்ம பாஷ்யக்காரர் சில சித்தாந்தம் பண்ணிட்டு வந்த எப்படின்னா, ஒரு படகு இதுக்கு எப்படி இந்த மாதிரி அகர்ம தரிசனம் அப்படின்லாம் இருக்கு, நம்ம பாக்குறது இல்லை, யதாவத்தா பாக்குறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஹேத்துவே இல்லையே. எதை வச்சு நம்ம யதாவத்தா நம்ம பாக்குறது இல்லை, கர்மால அகர்ம தரிசனம் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியறது உங்களாலன்றதுனால பாஷ்யக்காரர் சொன்னார், படகு போகும் பொழுது கரையில இருக்கிற மரம் நகர்ற மாதிரி தெரியறது இல்லையா, அந்த மாதிரி தள்ளி போகிற படகு ஓடிட்டு இருந்தாலும் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியறது இல்லையா. அதனால விவகாரத்துல கர்மால அகர்மா பாக்குறதும் அகர்மால கர்மாவை தப்பா பாக்குறதும் நடக்கிற ஒண்ணுதான். அதனால அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, பிரசக்தி இருக்கு, அதனால அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு திருஷ்டாந்தம் வழியா சொன்னார். சொல்லி முடிச்சப்புறம் இவன் பூர்வபக்ஷி பூர்வபக்ஷில ஒரு பக்ஷம் ஒண்ணு எடுத்துன்னு டிஸ்கஸ் பண்ணார். அதோட நிறுத்தினோம். நம்ம என்ன பட்சம்னா, யதாவத்தா நீ கர்மால அகர்ம தரிசனம்னு பிராக்டிக்கலா இப்படி நீங்க பேசுறேன், அதை சொல்ல வரல சாஸ்திரம். ஏன்னா இங்க வேதத்துக்கு உட்பட்ட ஒரு வாக்கியம், அது கான்டெக்ஸ்ட் வச்சுதான் நம்ம பார்க்கணும். லிங்கம் இருக்கு, ஷட்லிங்கம் இருக்கு, எதை பத்தி சொல்ல வருது அப்படின்லாம் நம்ம பார்த்துதான் நிர்ணயம் பண்ணணும். இது கர்மாவை பத்தி சொல்லிட்டு வர்றார் பகவான், கர்மசாஸ்திரம். அதனால நீ கர்மான்ற கான்டெக்ட்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வியூல அவன் சொல்றான். கர்மாங்கிறது நித்திய கர்மா அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்துல நித்திய கர்மா அகர்மா, ஏன்னா பிரயோஜனம் நிஷ்பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கிறதுனால பலம் இல்லாம தான் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கர்மாவுக்கு பலன் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தானே. சந்தியாவந்தனாதி உபாசனாதி கர்மாக்களுக்கு இன்னதுதான் பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லல. காரியரிஷ்டிக்கு இது பலன், புத்திரகாமேஷ்டிக்கு இது பலன் அப்படின்னு சொல்லும். சொர்க்க காமோ எஜேத்த அப்படின்னு சொர்க்க காமமா இருக்கிறவன் இதை பண்ணு அப்படின்லாம் சொல்ற சாஸ்திரம். நித்திய கர்மாவுக்கு பலன் சொல்லலையே. பலன் சொல்லாத பொழுது அது அகர்மா. அகர்மாவாகிய நித்திய கர்மா செய்யாததுனால பிரத்யவாயம் அப்படிங்கிற பாப பலத்தை கொடுக்கறது. அகர்மாவாகிய நித்திய கர்மா செய்யாம போகும்பொழுது என்ன பண்றது, ஒரு கர்மாவை கொடுக்கறது. கர்மானா அந்த இடத்துல பாபம்னு அர்த்தம். பிரத்யவாயம்ன்ற பாபத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத நீ பார். அகர்மணி கர்ம தரிசனம், அததான் பகவான் சொல்றார் கவுன விற்த்தினால அப்படின்னு ஒருத்தன் எடுத்துக்கிறான். அப்படிங்கறத எடுத்துன்னு இங்க நெகேட் பண்றார். பல காரணத்துக்காக அந்த பாயிண்ட நெகேட் பண்றார் பாஷ்யக்காரர். ஏன்னா இந்த நித்திய கர்மான்றதே பல உத்தேசம் உனக்கு இருக்கக்கூடாதே வழியா அது நிஷ்பலம் கிடையாது அப்படிங்கறதுதான் பாயிண்ட். ஏன்னா நித்திய கர்மாவும் ஒரு காமிய கர்மாவாக ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ இதையும் காமியமாவே பண்ணாத. அந்த கரண சுத்தி தான் அங்க லட்சியம். அந்த கரண சுத்திக்காக பண்றதுதான் நித்திய கர்மா. அப்ப அந்த கரண சுத்தியையே ஒரு பலம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பலாபிசந்தியோட பண்ண கூடாதுங்கிறதுக்காக சாஸ்திரம் என்ன சொல்றது, நித்திய கர்மா பண்ணு அப்படின்னா அது நிஷ்பிரயோஜனமாக ஆகிறதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கிறதுனாலையும் பாஷ்யக்காரர் இந்த ஆர்கியுமெண்ட் எடுத்துக்கிறார். ரெண்டாவது நான் போன கிளாஸ்லயே சொன்ன மாதிரி இந்த நித்திய கர்மாவை பண்ணாம போறது பாபத்தை கொடுக்குதுங்கிறதுனால சந்நியாசம் முதலான அத்தியாசிரம ஒரு வாழ்க்கை முறையே கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய மீமாம்சகர்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறதுனாலையும்
இதுல கொஞ்சம் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வர்றார். அதனாலதான் இது ஏகாந்தி மாதிரி தான் கொண்டு வர்றாரு. இவர் வந்து அயம் ஸ்லோகா அந்யதா வியாக்கியாதா கைஷ்சித், யாரோ அப்படின்னு சொல்றார், சிலரால் இப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. நித்யானி கில கர்மாணி ஈஸ்வரார்த்தே அனுஷ்டீயமானானாம் தத் பலாபாவாத் அகர்மாணி தானி உச்சந்தே கௌண்யாவிருத்தியா. கவுனவிருத்தினால இப்படி நேரடியாக சொல்லனாலும் கௌண்யமா இந்த மாதிரி சொல்லப்படுறது அப்படின்னு அவனுடைய பட்சத்தை கொண்டு வரார். தேஷாம் ச அகரணம் அகர்மா தச்ச பிரத்யவாய பலத்வாத்து கர்மோச்சதே கௌண்யாவிருத்தியா. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பசு வந்து அகௌஹு, பால் கொடுக்காத பசு வந்து பசு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து பலத்தை கொடுக்காதனால கர்மாவாக இருந்தாலும் இது அகர்மா தான் அப்படிங்கிற ஒரு விற்த்தினால இது அகர்மான்னு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னான். அதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னார், ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஏதத் அயுக்தம் வியாக்கியானம் ஏவம் ஞானாத் அசுபான் மோக்ஷனாத் மோக்ஷான் உபபத்தே யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாதிதி பகவதா உக்தம் வச்சனம் பாத்தியேத. நீ சொல்றதை எடுத்துக்கலாம்பா. எப்ப எடுத்துக்கலாம்னா பகவான் இதுக்கு என்ன பலன் சொல்றார். அசுபமாகிய மோட்சம் இல்லாத நிலையிலிருந்து மோக்ஷசே, அசுபத்திலிருந்து மோட்சம் கிடைக்கிறது உனக்கு எப்படி? யஜ்ஞாத்வா, இந்த கர்மால அகர்ம தர்சனம் அகர்மால கர்ம தர்சனம், நீ கர்மால அகர்மாவை பாக்குறதுனாலையும் அகர்மால கர்மாவை பாக்குறதுனாலையும் உனக்கு மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். நீ சொல்ற இந்த நித்திய கர்மாவுக்கு வந்து பாபம் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார் பாஷ்யக்காரர். கதம் நித்யானாம் அனுஷ்டானாத் அசுபாத் ஸ்யாத் நாம மோக்ஷணம் நது தேஷாம் பலாபாவ ஜானாத். பாஷ்யக்காரர் சொல்றார், நித்திய அனுஷ்டானம் பண்றதுனால உனக்கு அசுபத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும்னு சொல்றதாவது ஒத்துக்க முடியும். சொல்றதாவதுன்னு கூட சொல்ல அவர் நேரம். நித்திய அனுஷ்டானம் நித்யானாம் அனுஷ்டானாத் அசுபாத் மோக்ஷணம் சியாத். அதனால நித்திய கர்மாவை பண்றதுனால உனக்கு வந்து அசுபத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும். ஆனா நத்து தேஷாம் பலாபாவ ஜானாத், அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்பட்டுட்டதுனால உனக்கு வந்து, ஏன்னா நீ நித்தியமே பண்ணாம இல்ல பண்றது பண்ணல அதுவே இருக்கட்டும், அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு ஒரு ஞானம் இப்ப நமக்கு ஏற்பட்டுடுது, அதனால நமக்கு மோட்சம் வந்துடுதா? அப்போ அப்படி கிடையாது. அதனால இந்த பலாபாவ ஞானம் எல்லாம் ஒரு காரணம் இல்லைன்னு சொன்னார். அத சிலது ஏதோ நம்ம போன தடவை சரியா பார்க்கல, அதனால திருப்பி எடுத்துன்றேன். நகி நித்யானாம் பலாபாவ ஞானாத்து அசுபமுக்தி பலத்வேன சோதிதம் நித்திய கர்மணா கர்ம ஜானம் வா. வேதத்திலையும் அந்த மாதிரி சொல்லல. என்ன ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும்? பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்றது வாக்கியம். ஆத்மஜம் இந்த மாதிரி வார்த்தைகள்னால எந்த மாதிரியான ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல சாஸ்திரம் எங்கேயுமே நித்திய பல அபாவ ஞானத்தினால உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி பகவான் இங்க எங்கேயுமே சொல்லல. நச்ச பகவதா ஏவ இக உக்தம் அப்படிங்கிறதுனால ஒத்துக்க முடியாதுங்கிறார். இதே ரீதியா சொல்லின்னு போனார். அடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அகர்மணி கர்மேதி தர்சனம் கர்த்தவியதையா இக நச்சோத்தியதே நித்தியஸ்ய தூ கர்த்தவியதா மாத்திரம் நச்ச அகரணாத் நித்தியஸ்ய பிரத்யவாயா பவதி இது விஜானம் கிஞ்சித் பலம் சியாத்து. அதேதான் சொல்லிட்டு வர்றார். நாபி நித்திய அகரணம் ஏயத்வேன ஜோதித்தம், நித்தியத்தை செய்யாமருன்னு ஒன்னு ஞானத்தை ஒன்னு பார்க்க சொல்லல. நாபி கர்மா கர்மேதி மித்யா தர்சனாத் அசுபான் மோக்ஷனம். இந்த மாதிரி மாத்தி மித்யா ஞானம்னா இந்த இடத்துல வந்து நித்திய கர்மால பலன் பாபம் வருது அந்த மாதிரியான தர்சனம் மாத்தி மாத்தி பாக்குறது. அதனால அதுவே ஒரு மித்யா ஞானம். இது வந்து வேற ஒரு மித்யா ஞானத்தை வந்து நீக்க போறது இல்ல. ஆத்மவஸ்து பத்தியதான மித்யா ஞானத்தை வந்து நீக்க போறது இல்ல. மித்யா ஞானமே சாட்சாத் அசுபரூபம் குத்தகா அந்யஸ்மாத் அசுபாத் மோக்ஷனம். அதனால ஒரு குழப்பம் வந்து இன்னொரு குழப்பத்தை நீக்க போறது இல்லைன்றதுனால நஹி தமஹா தமசகா நிவர்த்தகம் பவதி. இருட்டை நீக்காது, வெளிச்சம்தான் இருட்டை நீக்கி ஆகணும். நீ இங்க இருக்கிற இந்த லௌகிகமான இருக்கக்கூடிய
சம்சாரத்துல நீக்கணும்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நித்திய கர்மாவுக்கு பலன் இருக்கா இல்லையா, பாபம் வருதாங்கிற ஒரு இன்னொரு குழப்பம் வந்து இந்த குழப்பத்தை நீக்காதுங்கிறார். நனு கர்மணி எது அகர்ம தரிசனம் அகர்மணி வா கர்ம தரிசனம் ந தத் மித்யா ஜானம் கிம் தர்கி கவுனம் பலபாவ நிமித்தம். அவன் சொல்றான் அப்படி இல்லையே, நான் இதை கவுனமா எடுத்துக்கோன்னு தான் சொல்றேனே ஒழிய இதை மித்யா ஜானம்னு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேக்குறான். கவுன விற்த்தின்னு தான் நான் சொல்றேனே ஒழிய இது மித்யா ஜானம்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிற இடத்துல இங்க பாஷ்யக்காரர் சொல்றார், ந கர்மா கர்ம விஜயானாதபி கவுனாத் பலஸ்யாத் சிரவணாத் பலஸ்ய சிரவணாத். கவுனமாகவுமே இப்படி ஒரு பலன் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லலையே எங்கேயுமே. நீ முக்கியார்த்தம் எடுத்திருந்தாலும் சரி கவுனார்த்தம் எடுத்திருந்தாலும் சரி எப்படியுமே இந்த மாதிரி ஒரு பலசிரவணம் இல்லையே. இந்த மாதிரி ஒரு ஞானத்தை அடையறதுனால மோட்சம் கிடைக்குங்கிற ஸ்ருதியில இருக்கா? ஏன்னா இவன் ஆஸ்திகனுடைய தானே இப்ப ஆர்கியூ பண்ற. ஏன்னா இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துன்றவன் யாரு? வேதம் இப்படி சொல்றது, கர்மாவை பத்தி பேசுறது அப்படின்னு இல்லையா? அப்ப வைதிகனை தான் வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிற ஒருத்தன் ஆஸ்திகனோட தான் இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குங்கிறதுனால வேதத்தையே ஆதாரமா வச்சு ஆர்கியூ பண்றாரு பாஷ்யக்காரர். நீ சொல்றபடி பார்த்தாலும் ஸ்ருதி சொல்லியிருக்கணுமே, ஸ்ருதி வாக்கியம் இருக்கணுமே. இந்த மாதிரி கர்மா கர்ம கவுன விஜயானத்தினால நித்திய கர்மாவனுடைய பல ஞானம் உனக்கு இருக்கிறதுனால மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா வாக்கியம்? இல்லையேன்ற. நாபி ஸ்ருதஹானி அஸ்ருத பரிகல்பனையா கஷ்டித் விசேஷா லப்யதே. இதுக்காக நீ வேதத்துல சொல்லாட்டியும் பரவாயில்ல இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால ஸ்ருதஹான்யா அஸ்ருத பரிகல்பனையா வேதத்துல சொல்லாத ஒரு வாக்கியத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாமே அப்படின்ற சொல்றதுனால இங்க உனக்கு விசேஷமா என்ன பலன் கிடைக்க போகுது? அதுவும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஸ்வசப்தேனாபி சக்தும் மக்கியம் சக்கியம் வக்தும் நித்திய கர்மணாம் பலம் நாஸ்தி அகரணாச்ச தேஷாம் நரகபாதகா ஸ்யாதிதி. அப்படியே இதுதான் பகவான் சொல்ல வந்தாருன்னா நேரடியா சொல்லியிருக்கலாமே, நித்திய கர்மாவை பண்ணாதனால நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா அப்படி சொல்லலையே. தத்ர வியாஜேன பரவியாமோக ரூபேண கர்மணி அகர்மயா பசியத் இத்தியாதினா கிம். இது எதுக்கு இப்படி குழப்பணும் பகவான்? பரவியாமோக ரூபேணன்னு கேட்கிறார் பாஷ்யக்காரர். இந்த மாதிரி பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு இது தேவையில்லையே இந்த மாதிரி சென்டென்ஸ். தத்ர ஏவம் வியாச்சக்ஷானேன பகவதோக்தம் வாக்கியம் லோக வியாமோகாஸ்தம் ஆர்த்தம் இது வியக்தம் கல்பிதம் சியாத்து. இல்ல குழப்பதான் பகவான் சொன்னார் அப்படின்னு நீ சொல்லிட முடியாது. என்ன அந்த மாதிரி கல்பனை எல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டு. நச்ச ஏதத்து சத்மரூபேன வாக்கியன ரக்ஷணீயம் வஸ்து. இந்த ரக்ஷணீயம் வஸ்து அதுவும் பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல. இந்த விஷயம் நித்திய கர்மாவுக்கு பாபம் வரும் பண்ணாட்டி அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி ரகசியமா குஹ்யமாக வச்சுக்க வேண்டிய ஒரு வஸ்து கிடையாது. இல்ல குஹ்யமா இருக்கக்கூடிய வஸ்துவும் கிடையாது. நேரடியா தெரிஞ்சுக்கிற விஷயம்தான். அப்படிங்கிறது எதை டைரக்டா சொல்றாரு? ஆத்ம விஷயத்தை பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வே ஆஃப் டீச்சிங்கே சத்ம ரூபேன. அதனால்தான் சாஸ்திர வாக்கியங்கள் மிஸ்இன்டர்பிரட் ஆக சான்சஸ் ஏன் இருக்கு? நேரடியா சொல்லியிருக்கலாமே, என்ன நேரடியா சொல்ல முடியாது. நேத்தி ஆத்ம வஸ்து இது அப்படின்னு காண்பிக்க முடியாத வஸ்து. அப்ப இதுன்னு காண்பிக்க நான் சொன்னேனே நசத்தன் நாசதுச்சதேன்னு, சத்து அசத்து விஷயங்கள் தான் இதுன்னு காமிக்க முடியும். இது செவரு, இது கேலண்டர், இங்க கேலண்டர் இல்ல, என் கையில பானை இல்ல, என் கையில கட்டம் இல்ல. இப்ப கடத்துவம் என் புத்தியில இருக்கு, அதனுடைய நாஸ்தித்வமும் எனக்கு பானம் மாறுது, பிரகாசிக்கிறது. என் கை இருக்கு, என் கையில பானை இல்லைன்னா அந்த பானைங்கிறது என் புத்தியில இருக்கோ இல்லையோ, அந்த பானையினுடைய ஆப்சன்ஸை என் கையில என் புத்தி பாக்குறது. அதுதான் பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல அந்த நசத்த நாசதிச்சதுலயே சொல்றார், மிருகதிருஷ்ணிகா மிராஜ் வாட்டர்ன்றது கூட ஏதோ ஒரு ஆதாரத்துல தானே இருக்கு. அது அபாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன் புத்தியில அதனுடைய பாவத்துவத்தை நீ அங்க பாக்குறதுனாலதானே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வருதுங்கிறாரு. அதையும் ஒரு அஸ்தித்வம் தானே பிரகாசிக்கிறது. இப்ப என் கையில கடம் நாஸ்தின்னு நான் சொல்றேன்னா, கடம் பானை என் கையில இல்ல அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப பானை தன்மை என் புத்தியில தெரியாது. அதனுடைய ஆப்சன்ஸ் என் கையில இருக்குங்கிறதும் என் புத்தியில நான் பாக்குறேன். கையில பானை இல்லையே ஒழிய என் புத்தியில பானை இருக்கு.
அப்போ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிற சொல்ற வாக்கியங்கள் பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால அந்த அந்த இதுன்னு சொல்லப்பட முடியாத வஸ்து, அதுக்காக சொன்னாங்க. அப்ப இதுன்னு சொல்லப்பட முடியாத வஸ்து எப்படி காண்பிக்கிறது? நாஸ்தி நாஸ்திங்கிற வார்த்தையினால தானே காமிக்க முடியும். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அப்ப எப்படி இது இல்லைன்னு சொல்றதுனால மட்டும் வஸ்து தெரிஞ்சிருமா? சொப்பிரகாசமான வஸ்து, சொப்பிரகாசமான வஸ்து தானே தன்னை எப்பவுமே காமிச்சுன்னு தான் இருக்கு. இந்த க்ஷணம் நான் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேங்கிற பொழுதே ஆத்ம வஸ்து பிரகாசிச்சுன்னு தான் இங்க இருக்கு. பிரதிபோத விதித்தம் மதம்னு சொல்லியிருக்கேன். ஒரு போதத்திலையும் ஆத்ம வஸ்து தானே பிரகாசிக்கிறது. அதனால தனியா அதை பிரகாசிக்க பண்றதுக்குன்னு ஒண்ணு தேவையில்ல. அப்படிங்கிறதுனால அப்ப ஏன் தெரியல? நீ வேற எதையோ நான் எடுத்துட்டு வஸ்துங்கிறது வேற என்னத்தையோ ஒண்ணு எடுத்துட்டு இருக்கியே. நீ எங்கெங்கெல்லாம் நீ ஆத்ம வஸ்துன்னு எடுத்துக்கிறியோ அதெல்லாம் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு வருது சாஸ்திரம். நேத்தி. அதனாலதான் இங்க இது எந்த ஒரு ஆகாரமான விற்த்தியும் ஏற்பட்டு ஞானம் ஏற்படாதுன்றதுனால அகண்டாகார விற்பி, பரிச்சேத விற்பி கிடையாதுங்க. புத்தியில ஏற்படக்கூடிய விற்பி இருக்கே, கட பரிச்சேதம் பரிச்சின்னமான விற்பி கடத்துவ ஞானத்தை கொடுக்கறது. ஆனா பிரம்ம வஸ்துவ பரிச்சேதகமா எப்படி பண்ண முடியும் ஒரு விற்பி? அதனால அதை அகண்டாகார விற்த்தினால ஏற்படுறது இந்த ஞானம். அப்படிங்கிறதுனால சுப்பிரகாசமா இருக்கிற வஸ்துவனுடைய ஞானம்ங்கிறதுனால நேத்தின்னு சொல்லிட்டு போறது சாஸ்திரம். அப்ப பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அது வழியாதான் இந்த ஞானம் ஏற்படவே முடியும். அதனால அந்த ஞானம் இல்லாதவன் அந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது தப்பான இன்டர்பிரிட்டேஷன் வர்றது. அதனாலதான் பலவிதமான அர்த்தங்கள் கல்பிக்கப்படுறது சம்பிரதாயம் இல்லாத இடத்துல. அதனாலதான் சம்பிரதாயம் வழியாக யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு சாஸ்திரமும் சம்பிரதாயமும் ஒரு டூலா இருக்கு. சாஸ்திர வாக்கியங்கள்ல தான் கூடமா இருக்கு ஞானம்னாலும், அந்த சாஸ்திர வாக்கியத்து வழியாக அந்த ஞானம் டிரான்ஸ்பர் ஆகணும்னா சம்பிரதாயம் தேவை. ஏன்னா அந்த வாக்கியம் தெம்செல்ஸ் பாரடாக்ஸ் தானே. அதனாலதான் சத்ம ரூபேன வாக்கியன அப்படின்னு இங்க போடுற அந்த வாக்கியமே இன்டென்ஷனலியே சத்ம ரூபம் தான். அப்படி பண்ணப்பட்டு அது வழியாக தான் இந்த ஞானம் ஏற்படுது. அது நித்திய கர்மாவுக்கு பாபம் ஏற்படுறது பண்ணாததுனால அப்படின்னு சொல்றதுக்கு சத்மரூப வாக்கியம் எல்லாம் தேவையில்லை அப்படின்றார் பாஷிகாரர். நஜ ஏதத் சத்மரூபேன வாக்கியன ரக்ஷணீயம் வஸ்து. அப்படியே உனக்கு ரகசியமா புரிஞ்சவனுக்கு மட்டும் புரிஞ்சா போறோம் அப்படின்னு ரகசியமா வைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஆத்ம ஞானம் கொஞ்சம் அந்த மாதிரிதான் பார்க்கப்பட்டது. சத்மமா வச்சுக்கணும். ஏன்னா இது ஆதாரமா வச்சுதான் என்டையர் ரிலீஜியன் தர்மங்கள் எல்லாமே ரிஷிகளால கொடுக்கப்பட்டது. அப்போ அதனுடைய சில விஷயங்கள் சரியான பரிபக்குவம் இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஞானம் போகிறதுனால அதெல்லாம் தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டு அவளுக்கும் ஹானி ஏற்பட்டு அடுத்தவாளுக்கும் ஹானி ஏற்படுறது. அப்படிங்கிறதுனால இதை ரக்ஷணீயமாக வச்சிருக்கப்பட்ட ஒரு ஞானமாக இருந்தது. குஹ்யம் ரகசியம் ஹி ஏதது உத்தமம் சொன்னாரோ இல்லையோ பகவான். அதனால ரக்ஷணீயம் வஸ்து நாபி சப்தாந்தரேன புனః உச்சியமானம் சுபோதம் ஸ்யாத் இத்யேவம் வக்தும் யுக்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்கவே ஆத்மவஸ்துவை பத்திய ஸ்டேட்மெண்ட் தான். ஈவன் தோ சப்தாந்தரேன புனః உச்சியமானம்ங்கிறத நித்திய கர்மா அகர்மாவாகிறது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் எங்க போன புனருக்தி அதை பத்தி இல்லவே இல்லை. பகவான் எங்க சொல்றாரு அதை பத்தி வேற எங்கேயுமே இல்லை. அதனால இதை இந்த கவுண்டர் விஷயத்துக்காக தான் சொல்றாரு பாஷ்யக்காரர். ஞான விஷயமானது புனః உச்சியமானம். திருப்பி முதல் கிளாஸ்லயும் பிரம்மன் தான் எல்லாம், கடைசி கிளாஸ்லயும் பிரம்மன் தான் எல்லாம், இதுதானே சொல்லப்படுறது. நடுவுல இருக்க கிளாஸ்லயும் அதேதான். அப்ப ஏன் இது இந்த ஞானம் இன்க்ரீசிங் கிளாரிட்டி சுவாமி. ஈவன் தோ முதல் தடவை ஞானம் ஏற்படும் பொழுது பிரமாண விவகாரத்துல அந்த க்ஷணம் தான் ஃபர்ஸ்ட் ஞானம் ஏற்பட்டாலும்
பட் ஒன்ஸ் ஏற்படுற ஞானம் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. அதுக்கு என்ன சொல்லுவாள், இந்த ஸ்தானும் அதாவது மரத்தை நிக்கன நியாயமா அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. அதாவது மரத்தை ஊனினத்துக்கு அப்புறம் மண்ணை போட்டு பேக் பண்ண அப்புறம் அதை கொஞ்சம் ஆட்டுறது, ஆட்டினா இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் ஆகும், திருப்பி மண்ணை பேக் பண்றது. அந்த மாதிரி பண்ண பண்ண அந்த நட்ட தூணானது கெட்டியா பிடிச்சு நிற்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஞானத்தை ஷேக் பண்ணி மனநம்னு சொல்றது அது. அதனால இன்க்ரீசிங் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் சுவாமிஜி. அதுதான் இங்க சப்தாந்தரேன புனః உச்சியமானம் சுபோதம் சியாத். திருப்பி 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 சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறதுல இந்த ஞானம் ஸ்திரமாகிறது, கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால ஏவம் பக்தும் அதை நீ ஆத்மவஸ்து குணா சொல்லாமே ஒழிய இந்த நித்திய கர்மாவனுடைய அகர்ம தரிசனத்துல சொல்ல முடியாது அப்படிங்கிறது பாஷ்யக்காரர் வாதம். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே இத்யத்ர ஹி ஸ்புடதரம் ஸ்புடதரஹ உக்தஹ அர்த்தஹ ந புனஹ வக்தவ்யஹ பவதி. அது மட்டும் இல்லப்பா, நித்திய கர்மா நீ பண்ணிதான் ஆணுங்கிறத ஸ்பெசிபிக்காவே பகவான் சொல்லியாச்சு. கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படிங்கிற இடத்துல கர்மாவை நீ செய்யணும் அப்படின்னு அது நித்திய கர்மாவையும் சேர்த்துதானே அங்க இம்ப்ளை ஆகுது. உன்னோட ஆசிரம தர்மங்கள் வர்ண தர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு பொதுவா சொல்லிட்ட பொழுது நித்திய கர்மா அதுல இன்க்ளூடட் தானே. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷுன்னு சொல்லும் பொழுது அது அப்படிதான் வியாக்கியானம் பண்ணார். நம்ம அதுக்கு வேற மாதிரியாவும் அடிஷ்னலா எடுத்துட்டோம், பலத்துல உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு. பட் பாஷ்யக்காரர் பாஷ்யம் பார்த்தோம்னா நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணணும் அப்படின்னு வேதத்தினுடைய அந்த ஸ்கோப்புக்குள்ளதான் அதை வியாக்கியானம் பண்ணார். அதனால இங்க சொல்றார் கர்மண்யேவ அதிகாரஸ்தே இத்யத்ரஹி ஸ்புடதரஹ உக்தஹ அர்த்தஹ ந புனஹ வக்தவ்யஹ பவதி. திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதனால இங்க கர்மாவை பத்தி சொல்றது ஞானத்தை பத்தி சொல்றதுதான் இங்க அப்படிங்கிற. இங்க கர்மா இது எல்லாம் ஃபுல் சாப்டரே ஞான விஷயம்தான். அதனாலதான் ஞான கர்ம யோகம் அப்படின்னு பேரு இருக்கு. சர்வத்ர ஹி பிரசஸ்தம் போத்தவ்யம் ஜ கர்த்தவ்யம் ஏவ ந நிஷ்பிரயோஜனம் போத்தவ்யம் இது உச்சதே. நச்ச மித்யா ஞானம் போத்தவ்யம் பவதி தத் விபஸ்தாபிதம் வா வஸ்துவாபாசம் நாபி நித்யா நாம கரணாத் அபாவாத் பிரத்யவாய பாவ உற்பத்தி ந அசதஹ வித்யதே பாவஹ இதி வச்சனாத் கதம் அசத சஜ்ஜாயேத இதி ச தர்ஷிதம். இப்ப நம்ம இதோடதான் நிறுத்தினோம் நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. நித்திய அகரணத்தினால பிரத்யவாயம்னு ஒண்ணு உற்பத்தி ஆறுதுங்கிறதே ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டார் பாஷ்யக்காரர். ஏன்னா நான் அசதஹா பாவஹா வித்யதேன்னு பகவான் சொல்லியிருக்கார். அசத் விஷயத்துல இருந்து இல்லாத ஒண்ணுத்துல இருந்து இருக்கிறது உற்பத்தி ஆகவே முடியாது. God created the world from nothing அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியோட இது. நத்திங்ல இருந்து எப்படி ஒண்ணு உருவாகும்? அவுட் ஆஃப் அது சுவாமிஜி என்ன சொல்வார், நத்திங் அதர் தேன் ஹிம்செல்ஃப், ஒன் செல்ஃப் அப்படின்னு பண்ணா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிடும். God created from nothing but itself or oneself. அந்த பட் ஒன் செல்ஃப்னு போட்டுட்டா ஓகே. அவுட் ஆஃப் நத்திங்கிறதுக்கு பதிலா அவுட் ஆஃப் நத்திங் பட் ஒன் செல்ஃப், தன்னையே சிருஷ்டி ஆகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சென்டென்ஸ் அர்த்தவத்தாருதுங்கிறார் சுவாமி. அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாததுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆகிறது, அபாவத்துல இருந்து பாவோத்பத்தி இருக்குங்கிறதே ஒத்துக்க முடியாதுங்கிறார் பாஷ்யக்காரர். அதனால செய்யாத நித்திய கர்மா எப்படி பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதுவே ஒத்துக்க முடியாதுங்கிற. செய்யற நித்திய கர்மானால பலன் வருது, நித்திய கர்மா செய்யாம போனேன்னா உனக்கு வர வேண்டிய பலன் வராம போயிடுதுன்னு சொன்னால் அர்த்தம் இருக்கு. நித்திய கர்மாவை நீ செய்யாததுனால புதுசா ஒரு பாபம் உற்பத்தி ஆறுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதுக்கும் லாஜிக்கு மட்டும் ஒரு நியாயத்தை மட்டும் எடுத்துன்றாம சாஸ்திரத்துல இருந்தே ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவன் ஏகதேசியா இருந்தாலும் ஆஸ்திகன் தானே. அப்படிங்கிறதுனால ஆஸ்திக தரிசனத்திலேருந்தே இதுக்கு சொல்றார் நாசத்தோ வித்யதே பாவஹா இதி. இங்க பகவானே நாசத்தோ வித்யதே பாவஹான்னு சொல்லியிருக்கார். வச்சனாத்து ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. என்ன இருக்கு? கதம் அசத சஜ்ஜாயேத அப்படின்ற வாக்கியம் வேத வாக்கியம் இருக்கு. அசத்துல இருந்து எங்கடா சத்து உற்பத்தி ஆக முடியும்னு வாக்கியம் இருக்கு. அதனால இங்க நித்திய கரணத்தினால
பிரத்யவாயம்ன்ற பாபம்லாம் ஏற்படுங்கிறது ஸ்ருதிக்கே வந்து விருத்தமானதுதான். அசதா சஜ்ஜன்ம பிரதிஷேதாத் அசத சதுத்பத்திம் ப்ருவதா அசதேவ பவேத் சச்ச அசத் பவேத் இதி உக்தம் சியாத்து. நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால இல்லாததுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆறுறது ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்லாம் ஆயிடும். தச்ச அயுக்தம் சர்வ பிரமாண விரோதா அப்படின்ட்டு இங்கதான் கொண்டு வர்றார். ஸ்ருதிக்கு வெளியில இருக்கிற பிரமாணங்களும் இதை ஒத்துக்காது, பிரத்யக்ஷ அனுமானாதிகளும் இதை ஒத்துக்காது. அதனால சர்வ பிரமாண விரோதா. எங்க நீ பாக்குற இல்லாததுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆறுதுங்கிறது எங்க உனக்கு எந்த பிரமாணம் உனக்கு காண்பிக்க போடுது? அதனால இதை ஒத்துக்க முடியாதுங்கிறார். நஜ நிஷ்பலம் விதத்யாத் கர்மசாஸ்திரம் துக்கஸ்வரூபத்வாத் துக்கஸ்ய புத்திபூர்வகத்தையா காரியத்வானுபபத்தேஹே. ஏன்னா ஸ்ருதி வந்து சப்த பிரமாணம்ன்றது இண்டிபெண்டன்ட் பிரமாணம். அது நம்மளை எப்ப பிரேரகம் பண்ண முடியும்? ஒரு காரியம் வேதம் சொல்றதுங்கிறதுக்காக நம்ம எப்ப பண்ணுவோம்? பலவத்தா இருந்தாதான் பண்ணுவோம். பலவத்துவம் ஸ்ருதிக்கு வந்து ஒரு முக்கியமான நீடு, எசென்சியல். பலவத் அர்த்த போதகத்துவம் அப்படின்னு சொல்றது. பலவத்துவம் இல்லைன்னா எனக்கு அது பலன் இருந்தாதான் நான் அதை எடுத்துப்பேன், அந்த பிரமாணம் எனக்கு உபயோகமாகும். அர்த்தவாத வாக்கியங்களா சொல்லின்னு போகும் பொழுது அனுவாதம் அர்த்தவாதமாவே இருந்துருந்ததுன்னா ஸ்ருதி எனக்கு பிரமாணமாகாது. அப்போ எனக்கு அது பலத்தை கொடுக்கறதா இருக்கும் பொழுதுதான் நான் எனக்கு தேவைப்படுற ஒரு பலத்தை ஸ்ருதி கொடுக்கும்னாதான் அது எனக்கு பிரமாணமாகும். அப்படிங்கிறதுனால இங்க நஜ நிஷ்பலம் நிதத்யாத் கர்ம சாஸ்திரம். கர்மசாஸ்திரமானது நிஷ்பலமான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. நிஷ்பலம் ஆயிடுறது இல்லையோ. இப்ப இந்த நித்திய கர்மாவை பண்ணு, ஆனா உனக்கு வந்து பலன் கிடையாது, பண்ணாம போனா மட்டும் பாபம் வரும்னா, பிரயோஜனம் இல்லாத ஒரு கர்மாவை ஸ்ருதி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொன்னா நான் அதை பண்ணுவேனா அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால துக்கஸ்வரூபத்வாத்து துக்கஸ்ய புத்திபூர்வகத்தையா காரியத்துவ அனுபவத்தே. துக்கத்தை ஒரு காரியத்தை நான் பண்றேன்னா பிரயோஜனம் இருந்தாதான் பண்ணுவேன், இல்லைன்னா அந்த கஷ்டத்தையே நான் எடுத்துக்க போறேன். புத்திபூர்வகமா நான் வந்து அதை பண்ணுவேனா? போய் இதை யோசிக்காம ஒரு விஷயத்தை யோசிக்கிற யாரா இருந்தாலும் பண்ணுவானா அப்படின்னு கேக்குற. தது அகரணேச்ச நரக பாதாபியாம் உபகமே அனர்த்தாய ஏவ உபயதாபி கரணாகரணேச்ச சாஸ்திரம் நிஷ்பதம் கல்பிதம் சியாது. செஞ்சா பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி செய்யற கஷ்டத்தை கொடுக்கறது, இல்ல செய்யாட்டி பாபம் வந்துரும் அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு விதமாகவுமே அது எனக்கு நல்லதை ஒண்ணும் பண்ணலையே. செஞ்சா செய்யற கஷ்டம், செய்யாம போனா பாபம் வந்துடுறது. என்ன ரெண்டு விதமாவும் போத் வேஸ் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிஷ்பலமான ஒரு சாஸ்திரம், விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரமா கல்பனை பண்ண வேண்டியதா போயிடும் வேதத்தை. வேதத்தை பத்தி தெரியாதவன் கூட சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவான். இதை தெரிஞ்சுட்டு அனுயாயியா இருக்கிறவன் வந்து செஞ்சாலும் கஷ்டம், செய்யாம போனா பாபம் வந்துடுதுன்னா அப்ப அந்த சாஸ்திரத்தினால என்ன பலன் இருக்கும்னு ஆயிடும். அதனால இது ஒத்துக்க முடியாதுங்கிறார் பாஷ்யக்காரர். அதனால நித்திய கர்மா பண்றதுனால என்ன அதிகாரித்துவம் ஏற்படுறது, அதுதான் பிரயோஜனம். செய்யாத பொழுது நீ வேற ஏதோ ஒண்ணுத்துல போய் ஈடுபடுறேங்கிறதுனால உனக்கு பாபம் ஏற்படுறது அப்படின்னு சொல்ல வரதே ஒழிய நித்திய கர்மா வந்து இப்படி பார்க்க முடியாதுங்கிறது தான் பாஷ்யக்காரர் வாதம். அதுதான் வந்து லாஜிக்கலியும் கரெக்ட். ஸ்வாபியுபகம விரோதஸ்ச, நீ சொன்னதுக்கே கூட எதிர் இது அப்படிங்கிற ஸ்வாபியுகம விரோதா. உன்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குமே இது வந்து ஆப்போஸ் ஆகும். ஏன் நித்தியம் நிஷ்பலம் கர்ம இதி அபியுபகம்ய மோக்ஷபலாய இதி குருவதா. நித்திய கர்மாவுக்கு பலன் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்ற, ஆனா நித்திய கர்மா இந்த மாதிரி கர்மா பண்றதுனாலதான் மோட்சம் வருதுன்னு இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டியதாயிடுது. அப்படிங்கிறதுனால உன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கே இது வந்து அப்போஸா இருக்கே, நீ வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கே உன் ஸ்டேட்டஸ் இதுல அப்படிங்கிற. தஸ்மாத் யதாஸ்ருதா ஏவ அர்த்தா கர்மணி அகர்மஹா இத்தியாதி. அதனால எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கோமோ, எப்படி பகவான் சொல்லியிருக்காரோ அதுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய நீ வந்து இங்க கவனவருத்தி எல்லாம் எடுத்துட முடியாது. எப்படி கேட்கப்பட்டதோ அப்படியே புரிஞ்சுக்கோ. கர்மால கர்மாவா யதாஸ்ருதா ஏவ அர்த்தா கர்மணி அகர்மஹா இத்தியாதி ததாச்ச வியாக்கியாதா அஸ்மாபிஹி ஸ்லோகா. நானும் அப்படிதான் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதனால அதுதான் சரியான வே டு லுக் அட் இட் அப்படின்னு சொல்ற. அதனால அகர்ம தரிசனம் ஆத்ம வஸ்து அகர்த்தா அகர்த்தா அகம் அகர்த்தா.
அகம் கூட இல்ல, அகத்தினுடைய ஆதாரமா இருக்கிற ஸ்வரூபம் அகர்த்தா. அகம்ன்றது கூட அங்க வெக்தி. அகத்துக்கு எது ஆதாரமோ, எல்லாத்தையும் எது பிரகாசம் பண்றதோ அந்த ஸ்வரூபம், அதுதான் அகத்துக்கும் ஆதாரம். அது அகர்த்தா அப்படிங்கிறது தானே இங்க. அந்த ஞானத்தை பாரு. ததே தத் கர்மணிய கர்மாதி தர்சனம் ஸ்தூயதே. அந்த ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றார் பாஷ்யக்காரர். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹ. யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ. எல்லா இனிஷியேட்டிவ்ஸ், ஆக்ஷன்ஸ், சமாரம்பா, எனி அண்டர்டேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம், கரெக்டான வார்த்தை. எனி அண்டர்டேக்கிங் ஆஃப் ஆக்ஷன் தட் ஐ டூ, எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக. பாஷ்யக்காரர் காமைஹி தத் காரணைஷ்ச சங்கல்பைஹி வர்ஜிதாக. காமத்துக்கு காரணமாக இருக்கிறது அதனுடைய சங்கல்பம் சொல்றார். அப்படி இது இந்த ஆசை அந்த ஆசை இதை நான் அடையணும் அப்படிங்கிற சங்கல்பம் ரெண்டுமே வர்ஜிதமாக கொத்தன் காரியம் பண்றான். அப்படிங்கிற பொழுது சேஷ்டா மாத்திராகன்ற பாப்போம் பாஷ்யத்துல. சேஷ்டா மாத்திராக அனுஷ்டியந்தே. என்ன சொல்றது, விற்பி சேஷ்டா மாத்திரங்கிறதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு இதுல. சரி, அதாவது வெறும் ஆக்ஷன்ன்றது கர்த்திருவத்தோட சேர்ந்து இருக்கிறது, ஆக்டிவிட்டி அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்றார். சேஷ்டா மாத்திரா ஆக்டிவிட்டியா மட்டும்தான் நடக்கிறதே வழியா ஆக்ஷனா நடக்கல. அப்படி நடக்கும் பொழுது ஞானாக்னி தக்த கர்மாணம் பண்டிதம் தம் ஆகு. அவனுடைய கர்மா என்ன ஆயிடுத்து, ஞான அக்னினால எரிக்கப்பட்டது. ஞானமாகிய அக்னியினால் கர்த்திருவம் ஃபால்சிஃபை ஆயிடுறதுனால அந்த கர்மானுடைய பீஜம் எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் முளைக்காதோன்னா அதுல இருந்து புண்ணிய பாவம். விரைய ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல எங்க செடி உருவாகிறது. அது மாதிரி ஞானாக்னி தக்த கர்மாணம் சுபாசுப லட்சணானி கர்மாணி. அசுபமும் கிடையாது, சுபமும். விவேகானந்தர் சொல்லும் போது கோல்டன் ஹேண்ட் கஃப் அப்படிம்பார் புண்ணியத்தை. அயனுக்கும் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே விலங்கு தானே. ஞானாக்னி தக்த கர்மாணம் தம்மாஹு பண்டிதம் புதாக. ஞானிகள் பிரம்மவிதா அப்படின்ற புதாக, புத்திமான்கள். யஸ்ய யதோக்த தர்ஷினஹா. இந்த மாதிரி யதோக்த தர்சனம்னா கர்மா கர்ம ஞானம், கர்மணி அகர்ம தர்சனம், அதான் யதோக்த தர்சனம். இப்ப சொல்லப்பட்டதே இந்த ஞானம், ஆத்மவஸ்து அகர்த்தாங்கிற ஞானம், யதோக்த தர்ஷினஹா, அந்த மாதிரி ஞானத்தோடு உடையவர்கள். சர்வே யஸ்ய யதோக்த தர்ஷினஹா, அவர்களுடைய இந்த ஞானத்தை உடையவர்களுடைய சர்வே சமாரம்பாக யாவந்தஹ கர்மாணி சமாரப்யந்தே. சமாரம்பா அண்டர்டேக்கிங்ஸ் காம சங்கல்ப வர்ஜிதாக காமைஹி தத் காரணைஷ்ட சங்கல்பைஹி வர்ஜிதாக. காமங்களும் அதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய சங்கல்பங்களும் இல்லாமல் இருப்பவர்கள். முதா ஏவ சேஷ்டமாத்திராக அனுஷ்டியந்தே. பிரவருத்தேன சேத் லோகசங்கிரகார்த்தம், நிவృத்தேன சேத் ஜீவன மாத்திரார்த்தம்னு போடுறார் பாஷ்யக்காரர். பிரவருத்தி ஞானி ஆனா பிரவருத்தியில இருக்கார். ஜனகாதேயா மாதிரி லோகசங்கிரகமேவார்த்தம் சம்பஷ்யத் கர்த்துமர்ஹசின்னு சொன்னார் இல்லையாங்க. அந்த மாதிரி இங்க பாஷ்யக்காரர் பகவான் சொன்னதை இங்க ஆவர்த்தி பண்றார். லோகசங்கிரகார்த்தம் பிரவருத்தேன. பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் லோக சங்கிரகத்துக்காக சேஷ்டா மாத்திரமா பண்ணிட்டு இருக்கா, காம சங்கல்பம் இல்லாம. அப்படின்னு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த கர்மாவை தான் இப்பயும் பண்றான். அதே அக்னிஹோத்திராதி கர்மா பண்ணிட்டு இருக்கான். ஆனா லோக சங்கிரகார்த்தம் பண்றான், பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால.
அப்படி இல்ல நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கான், சன்னியாசி ஆயிட்டான், அத்தியாசிரமியா இருக்கான்னா ஜீவன மாத்திரார்த்தம், அவனும் தானே சாப்பிடுறான், போறான், வரான், சாஸ்திரம் படிக்கிறான், சொல்லி கொடுக்குறான், அதெல்லாம் இருக்கு. ஜேஷ்டா மாத்திரமாக ஜீவன மாத்திரார்த்தம் கர்ம அனுஷ்டானமா பண்ணிட்டு இருக்கான் ஞானா. ஆனா அந்த கர்மா எப்படிடா இருக்கு? ஞானாக்னி தத்த கர்மானம் கர்மாதோ அகர்மாதி தரிசனம், அவ்வளவுதான். அதுதான் ஞானம். கர்மா பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவன் அங்க கர்த்திருவம் இல்லாம பண்றான்னு அர்த்தம், அவ்வளவுதான். பண்ற காரியம் குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்யதேன்னு சொல்றாரு இல்லையோ. இந்திரியங்கள் அதனுடைய கர்மா, அதனுடைய விஷயங்களை நோக்கி போயின்னு இருக்கு, ஆத்மவஸ்து சாட்சிச்சின்னு இருக்குன்ற ஞானத்தோட இருக்கிறவன் கர்மாதோ அகர்மாதி தரிசனம் ஞானம் ததேவ அக்னிஹி, அது அக்னி தான் அது. ஏன்னா எரிச்சுடுறது இல்லையோ, அகம்பாவத்தைய அகந்தாவே எரிக்கிறது இல்லை, புண்ணிய பாபத்தை மட்டும் எரிக்கல. அதனால வரக்கூடிய கில்ட்டு, ஹர்ட்டு, இது எல்லாத்தையும் எரிக்கிறது. துக்கம், இது எல்லாத்தையும் எரிக்கிறது. ஞானாக்னி தக்த கர்மாணம், ஞானாக்னினா தக்தானி சுபாசுப லட்சணானி கர்மாணி. யாரனுடைய சுபம் அசுபம் அதெல்லாம் எல்லாமே கர்த்திருவத்தினுடைய கர்த்திருவ தகனம் ஆயிடுச்சுன்னா என்ன, அதனுடைய பை ப்ராடக்டா இருக்கிற அத்தனையும் சேர்ந்து எரியது. பை ப்ராடக்டா என்னென்ன இருக்கு? இந்த இதெல்லாம் புண்ணியம், பாபம், கில்ட்டு, ஹர்ட்டு, துக்கம், இந்த ப்ரௌட்னஸ், அது இது எல்லாம் போயிடுறது இல்லையா, எல்லாம் ஒட்டுமொத்தமா போயிடுது. சுபாசுப லட்சணானி கர்மாணி எஸ்ய தம் ஆஹு பரமார்த்ததா பண்டிதம் புதாஹா பிரம்மவிதா. அவன் தான் உண்மையான பரமார்த்ததா பண்டிதம். வாஸ்தவத்துல அவன் தான் பண்டா. பண்டானா ஞானம், ஞானவான். இதுதான் ஞானம். கர்மணி அகர்ம தரிசனம், அதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான். எஸ்து அகர்மாதி தர்ஷி சஹா அகர்மாதி தர்ஷனாதேவ நிஷ்கர்மா சந்நியாசி ஜீவன மாத்திரார்த்த சேஷ்டா சன்னு கர்மணி ந பிரவர்த்ததே யத்யபி பிராக் விவேகதா பிரவருத்தா. விவேகம் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுதுன்னா, அகர்மாதி தர்ஷி சஹா அகர்மாதி தர்ஷனாதேவ நிஷ்கர்மா. இந்த அகர்ம தர்சனத்தினாலேயே அவன் நிஷ்கர்மாவாக அப்படிங்கிற பாஷிகார். வேற ஒண்ணும் பண்ணல, இந்த ஞானம் அவனை நிஷ்கர்மாவாக்கிடும். எஸ்து அகர்மாதி தர்ஷி சஹா அகர்மாதி தர்ஷனாதேவ நிஷ்கர்மா சன்னியாசி. இந்த தரிசனத்தினாலேயே அவனுக்கு கர்த்தத்துவம் போயிடுது. புதுசா போய் ஒரு யாகத்தை பண்ணி இல்ல மெடிடேஷன் பண்ணி நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சு அதுக்கப்புறம் நிஷ்கர்மாவாகல. இந்த அகர்மாதி போன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுட்டாலே ஆத்ம தரிசனம் ஏற்படுத்துன்றார் பாஷிகார். அகர்மாதி தர்ஷி சஹா அகர்மாதி தர்ஷனாதேவ நிஷ்கர்மா சந்நியாசி ஜீவன மாத்திரார்த்த சேஷ்டா. அவனுடைய சேஷ்டையானது, விவகாரமானது எதுக்குன்னா ஜீவன மாத்திரம்தான். சன் கர்மணி ந பிரவர்த்ததே யத்யபி பிராக் விவேகதா பிரவருத்தா. விவேகத்துக்கு முன்னாடி எப்படி பிரவருத்தி பண்ணிட்டு இருந்தாலும் அதே கர்மாவை ஜீவன மாத்திர சேஷ்டையா மாத்திக்கிறான்றார். ஒண்ணு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவருத்தியில இருக்கும் பொழுது பண்ற கர்மாவன்னு எடுத்துக்கலாம், இல்ல இதை விட்டுறான்ற அடுத்த, ஏன்னா அடுத்த லைன்ல அப்படிதான் சொல்றார். பண்ணிட்டு இருக்கிற கர்மாவை அவன் ஏன் திருப்பி பண்ண போறான் அப்படின்னு கேட்கிறார். எஸ்து பிராரப்த கர்மா சன்னு உத்தரகாலம் உற்பன்ன ஆத்ம சமயக் தர்சனஹா ஸ்யாத் சஹா கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன்னு சசாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ. என்ன அவனுடைய பிராரப்த கர்ம பரிபக்குவம் அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா உத்தரகாலம் உற்பன்ன ஆத்ம சமயக் தர்சனஹா, அவனுடைய ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்? கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன்னு சசாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ. கர்மானால அவனுக்கு என்ன ஏற்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. கிருத்தகிருத்தியா கிருஷ்ண கர்ம கிருத்து தஸ்ய காரியம் ந வித்தியதே. எத்தனை இடத்துல சொல்றாரு பகவான், செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, செய்ததை செய்து முடித்தவன் ஆகிறான் அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒருத்தனுக்கு பிரயோஜனம் என்ன இருக்கு? யாவானே சர்வத சம்பளுதோதகே, அது சொன்னாரோ இல்லையோ. எத்தனை இடத்துல சொல்றாரு பகவான், செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. தஸ்ய காரியம் ந வித்தியதே.
கர்மானால ஒருத்தனுக்கு என்ன பலன் ஏற்பட போறது? இந்த செக்யூரிட்டி, சேஃப்டி, ஹாப்பினஸ் இது எல்லாத்தையும் தேடிதானே நம்ம காரியத்தை பண்றோம். அதெல்லாம் அவனுக்கு ஆத்மாலே இருக்குங்கிற பொழுது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, நிஷ்பிரயோஜனம் ஆயிடுது. அதனால அவன் கர்ம பரித்தியஜதி ஏவ விடதான் போறான். ஆனாலும் அப்படின்னு போறார். சகுதஸ்சித் நிமித்தாத்து கர்ம பரித்தியாக அசம்பவே சதி கர்மணி தத்பலேச்ச சங்கரஹிததையா ஸ்வப்ரயோஜனாபாவாத் லோகசங்கிரகார்த்தம் பூர்வவத் கர்மணி பிரவருத்தः अपि நைவ கிஞ்சித் கரோதி इति ज्ञानाग्निदग्ध कर्मत्वात् तदीयं कर्म कर्म एव संपद्यते इति ஏதமர்த்தம் தர்ஷயிஷ்யன்னு ஆக. அவன் கர்மாவை தியாகம் தான் பண்ணிடுவான், ஏன்னா கர்மானால பலன் கிடையாது அவனுக்கு. இருந்தாலும் குதஸ்சித் நிமித்தாது ஏதோ ஒரு காரணத்தினால கர்ம பரித்தியாக அசம்பவே சதி, அவனால கர்மாவை பரித்தியாகம் பண்ண முடியாம இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தினால அவனோட சிச்சுவேஷன் என்னவோ, அவன் வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கான பரிபக்குவம் வந்துடுது. இருந்தாலும் புத்தியில சரி நமக்கு இந்த ஒரு கடமை இருக்கு அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஒருத்தன் ஒரு அம்மா மட்டும் இருக்கா, வயசானவா இருக்கா, சரி நம்ம காரியம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு இருக்கலாம். இல்ல ஜனகர் முதலான ராஜாக்கள் ராஜ்யத்துக்கு சரியான ராஜா இல்ல, இப்ப நம்ம அங்க போறதுனாலையும் நமக்கு ஒண்ணுதான், சன்னியாசம் எடுத்துட்டு போகாம இங்க இருக்கிறதுனாலையும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஒருத்தன் சரி ராஜ்யத்தை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள்னாலையும் அவன் கர்ம பரித்தியாகம் பண்ணாம இருக்கக்கூடும். குதஸ்சின் நிமித்தாத்து கர்ம பரித்தியாக அசம்பவே சதி, ஏதோ ஒரு காரணத்தினால கர்ம பரித்தியாகம் பண்ண முடியலேங்கிற பட்சத்துல கர்மணி தத் பலேச்ச சங்கரஹிததையா சொப்பிரயோஜன அபாவ, அதனால பலாபிசந்தி இல்லாம போயிட்ட பொழுது அவனுக்கு சொப்பிரயோஜனம், அவனுக்கு பிரயோஜனம், தனக்கு அதனால பிரயோஜனம் இல்ல. ஆனா லோக சங்கிரகார்த்தம் பூர்வவத் கர்மணி பிரவருத்தா, அதனால ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தா மாதிரி லோக சங்கிரகத்துக்காக பண்ணிட்டு போறான். ஞானம் வந்துடுது, காரியம் பண்ணிட்டு இருக்கான், ஞானம் வந்துடுது. ஆனா இப்ப உடறக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் இல்ல, காரியத்தை தியாகம் பண்றது சந்தர்ப்பம் இல்ல. அதனால ஏற்கனவே பண்ணா மாதிரியே கர்மாவை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பூர்வவத் கர்மணி பிரவருத்தாபி, அப்படி பண்ணின்னு போனாலும் நைவ கிஞ்சித் கரோதி, காரியத்தை செய்யறானே வழிய அவன் செய்தவன் இல்லை, செய்கிறவன் இல்லை. ஏன்? ஞானாக்னி ஞானாக்னி தக்த கர்மத்வாத், ஞானாக்னினால அவனுடைய கர்மா எரிக்கப்பட்டுடுத்துறா. எரிஞ்சு போன சீடு இது, வருத்த சீடு. அதனால இதுல தர்மா தர்மங்களோ புண்ணிய பாபங்களோ முளைக்காது. கர்மா கர்மைவ சம்பத்தியதே இத்தியேதமர்த்தம் அப்படிங்கிறத தரிசனம் பண்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் பகவான். பாஷ்யக்காரர் கனெக்ஷன் கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம்? த்யக்த்வா கர்மபலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹா. செஞ்சாலும் அபிப்பிரவருத்தா அப்படின்னு போடுறார் பகவான். ரொம்ப ஈடுபாடோட பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலும் அவன் செய்யறது இல்லை. நைவ கிஞ்சித் கரோதி, கொஞ்சம் கூட செய்யறது, கிஞ்சித்து கூட செய்யறது இல்லைங்கிற. தியக்த்வா கர்மபலாசங்கம், பலாசக்தி கர்ம யோகத்தை கொண்டு வரார் திருப்பி. நித்திய திருப்தா நிராஷ். ஆனா இங்க கர்ம யோகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது நித்திய திருப்தா நிராஸ்ரயா. இங்க ஞானத்தினால கர்மா தியக்தம் ஆயிடுத்து. கர்ம யோகத்தை சொன்ன பொழுது 3வது அத்தியாயத்துல அவன் ஞானம் இல்லாத ஒருத்தனை பத்தி சொல்றார். நீ ஈஸ்வரார்ப்பண புத்திய ஏற்படுத்திண்டு காரியத்தை செய், பலத்தை ஈஸ்வரன்ட்ட கொடுத்துடு. அதாவது நீ தியாகம் பண்ற பலத்தை உன்னுடைய அகங்காரத்தை வச்சு, அது கர்ம யோகம். இங்க உனக்கு அகங்காரமே இல்ல, உனக்கு ஞானமே வந்துடுத்து, கர்மா நீ எப்படியுமே பண்றவன் இல்லைன்ட்டு. அதனால நீங்க தியாகம்ங்கிறது, தியக்துவாங்கிறது ஔபச்சாரிகம் தான், வார்த்தையா சொல்றோம், அவ்வளவுதான். தியாகம் பண்றதுக்கு நீ நான் செய்யறவன் எடுத்துட்டாதானே நீ பலாசக்தியை தியாகம் பண்ண முடியும். நான் செய்யறவனே நானே ஒண்ணு இல்லை அப்படின்ற நிலைமை போனதுக்கு அப்புறம் தியக்துவாங்கிறது என்ன? ஔபச்சாரிகமான வார்த்தை தான். ஆசக்தியை தியாகம் பண்ணு, ஆசக்தி இருக்க, யாருக்கு ஆசக்தி?
அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற பொழுதுதானே எனக்கு ஆசக்தி. இங்க நித்திய திருப்தகா எப்படி அதை வச்சு ஏன் சொல்றேன்னா, நித்திய திருப்தகான்னு வார்த்தை போட்டிருக்காரு பகவான். நிராஸ்ரயா, அவனுக்கு டிபெண்டன்ஸே கிடையாது, கிளிங்கிங்ஸே இல்ல. கிளச்சஸ் அப்படிம்பார் சுவாமி, அந்த நொண்டி மாதிரி 2 கையில கிளச்சஸ் வச்சுருக்கான். ஆனா இவன் நொண்டியே இல்ல, புத்தியில நொண்டின்னு நினைச்சுட்டு கையில கட்டையை வச்சுன்னு போறான். அந்த கட்டையை தட்டி விடுறதுதான் சாஸ்திரம் ஆக்சுவலி. நீ ஒன்னும் நொண்டியே கிடையாதுப்பா, உன் புத்தியில நீ நொண்டின்னு நினைச்சுட்டு இவன் ஆனா விட மாட்டேங்கிறான், கெட்டியா பிடிச்சுக்கிறான். கட்டையை பிடிச்சிட்டு ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவன் கரடியை பிடிச்சிட்டு, கரடி என்ன பிடிச்சிடுத்து நீ விடுறா கரையில இருக்க. அந்த கதையா இவன் பிடிச்சிட்டு இருக்கான் அத கிளச்சஸ. ஏன் தான் நொண்டி அப்படின்னு புத்தியில நினைச்சுட்டு, அதான் நிராஸ்ரயா. அந்த ஆசிரியம் எல்லாம் போயிடுத்து, கட்டைய தட்டி விட்டுடுத்து சாஸ்திரம். ஆஹா, நான் நொண்டி இல்லையா அப்படின்னு பாக்குறான். அப்படி இருக்கிறவன நிராஸ்ரயா நித்திய திருப்தகா. அவன் தியக்த்வா கர்மபலாசங்கம், நிராசிரியம் நித்திய திருப்தன் ஆகும் போதே கர்மபல ஆசக்தி தியக்தம் ஆயிடுறது. அவன் கர்மணி அபிப்பிரவருத்தகா அப்படி நைவ கிஞ்சித் கரோதி சகா. நேச்சுரலா வருது அது, இட் ஃபாலோஸ். எப்ப நித்திய திருப்தகா நிராசிரியான்னு சொல்லியாச்சோ அப்ப கர்த்திருவ பங்கம் ஆயிடுத்துங்கிற பொழுது நைவ கிஞ்சித் கரோதி சகா கர்மணி அபிப்பிரவருத்தோ அப்படி. கர்மணி அபிப்பிரவருத்திங்கிறது யாரு? வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கு தான். அவன் என்ன இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதி மத்வா, அவன் அப்படிதான் பாக்குறான். அப்ப இவன் வெளியிலேருந்து பாக்குறான், பார் காரியம் பண்ணிட்டு இருக்கான், விவகாரத்துல ஈடுபட்டு தானே இருக்காரு அவர் அப்படின்னு சொல்ல தோன்றது. ஃபாரின் போறார், இது மாதிரிலாம் பேசி நானே கேள்விப்பட்டிருக்கேன். கர்மணி அபிப்பிரவருத்தா, வெளியிலேருந்து பாக்குறவன் எதை பாக்குறான்? வெறும் தேகத்தினுடைய திருஷ்டியில தானே பாக்குறான். இவனுடைய புத்தி அப்படி பாக்குறது. ஞானியினுடைய திருஷ்டி எப்படி இருக்கு? அது அவருடைய திருஷ்டி வேற. அதனாலதான் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யத்தோ முனேஹே. இவன் இருட்ட பாக்குற இடத்துல அவன் வெளிச்சத்தை பாக்குறான். அவனுடைய புத்தி, ஞானியினுடைய புத்தி அஜ்ஞானிக்கு புரியறது இல்லை. அஜ்ஞானியினுடைய தரிசனம் ஞானிக்கு இல்ல. இது வேற திருஷ்டியே வேற. அதனால நைவ கிஞ்சித் கரோதி சகா அப்படின்னு ஞான லட்சணம் சொல்றாருங்க. பாஷ்யத்தை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.